Chapter 7 Applications of Differential Calculus, Exercise 7.6. Second sum. Find the intervals of monotonicities and hence find the local extremum for the function. Fifth subdivision. F of x is equal to sin x cos x plus 5 and x belongs to the closed interval 0 pi by 2. So, கொடுத்திருக்கிற function sin x cos x plus 5 கொடுத்திருக்காங்க. Intervals of monotonicities find out பண்ணணும். இன்டர்வல்ஸை ஆப்டைன் பண்ணுறதுக்கு புட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அங்கே கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி இன்டர்வல்ஸை டிவைட் பண்ணணும். கொடுத்துருக்க இன்டர்வல் இதுக்குள்ளே இருக்கணும் நம்ம இன்டர்வல்ஸ் டிவைட் பண்ணுறது. அண்ட் தென் மோனோடானிசிட்டிஸ் அப்படின்னா இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக கொடுத்துருக்க இன்டர்வல்குள்ளே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் இல்லையா இன்டர்வல், அதுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்றதை இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் தென் லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் அதாவது லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம் வேல்யூ ஆப்டைன் பண்ணணும். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை அப்படியே எழுதிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 5. பட் இன்டர்வல் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகே, இதுக்கு ப்ரீவியஸ் சப்டிவிஷன்ஸில் எல்லாம் இன்டர்வல்ஸ் இங்கே கொடுக்கல, அங்கெல்லாம் இன்டர்வல்ஸ் கொடுக்கல, இங்கே இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 pi by 2. இப்போது சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ரெண்டு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் இருக்குது. இதை நம்ம ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனாக சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 2 sin x cos x டிவைடட் பை 2 ப்ளஸ் 5. இப்போ 2 sin x cos x அப்படிங்கிறது sin 2x. அப்போ f of x is equal to 1 by 2. இந்த 2 அப்படியே தான் இருக்குது. 2 sin x cos xக்கு பதில் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். sin 2x ப்ளஸ் 5. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் கிரிட்டிக்கல் நம்பர் ஆப்டைன் பண்ண முடியும். f dash of x ஹாஃப் அப்படியே இருக்கட்டும். sin 2xை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். sin 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா cos ஃபங்க்ஷன் வரும். cos 2x அகெயின் 2xை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2. ஓகே, அண்ட் தென் 5ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0. ஸோ இது க்ளோஸ்ட் இன்டர்வல் இங்கே தனியாக இருக்குது. ஓகே, ஸோ ஹாஃப் ஆஃப் sin 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா cos 2x, திரும்ப 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா we will get 2. and then 5ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0. ஓகே, and then 1 by 2 into 2 cos 2x. So 2 and 2 will get cancelled. Therefore, we have f dash of x is equal to cos 2x. இப்போ put f dash of x is equal to 0. இப்போ f dash of x இருக்கிற இடத்துல 0ன்றதை போட்டோம்னா cos 2x is equal to 0. நமக்கு ஃபார்முலா தெரியும். ஐ மீன் ஸ்பெஷல் ஆங்கிள்ஸில் cos 90உடைய வேல்யூ 0ங்கிறது தெரியும். cos pi by 2 is equal to 0. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். இதுவும் cos ஃபங்க்ஷன் 0, இதுவும் cos ஃபங்க்ஷன் 0. அப்போ 2x is equal to pi by 2. Therefore, we have x is equal to 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. x is equal to pi by 4. இதுதான் ஒரே ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் நம்ம ஆப்டைன் பண்ணது. ஸோ கிரிட்டிக்கல் நம்பர் நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ இன்டர்வல்ஸை டிவைட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இவங்க இன்டர்வல் கொடுத்துருக்குறாங்க 0லேருந்து pi by 2க்குள்ளே. ஸோ ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிடலாம். 0லேருந்து pi by 2க்குள்ளே நமக்கு கிடைச்ச கிரிட்டிக்கல் நம்பர் pi by 4. அது இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது. இப்போ இன்டர்வல்ஸை டிவைட் பண்ணலாம். 0லேருந்து pi by 4. இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. 0 ஸ்டார்ட் ஆகிறது க்ளோஸ்ட் இன்டர்வல். 0லேருந்து pi by 4 ஓப்பன் இன்டர்வலில் கொடுத்துடலாம். அண்ட் pi by 4லேருந்து pi by 2. இப்போது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, எந்த இன்டர்வல்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்றதை சொல்லணும். ஸோ ஃப்ரேமாக டேப்லர் காலம் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. இங்கே இன்டர்வல்ஸ் 0 to pi by 4, pi by 4 to pi by 2. f dash of xங்கிறது cos 2x ஆல்ரெடி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. f dash of x is equal to cos 2x. அதை இங்கே எழுதிக்கலாம். இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்றதை இங்கே சொல்லணும். இப்போ 0லேருந்து pi by 4 அதாவது 45 டிகிரி, 0லேருந்து 45 டிகிரிக்குள்ளே ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். 30 டிகிரி எடுத்துக்கலாம். அது ரேடியன்ஸில் pi by 6ன்னு இருக்கும். இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல pi by 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2 3s cos pi by 3 அதாவது cos 60. cos 60உடைய வேல்யூ 1 by 2. 1 by 2ங்கிறது பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா நம்ம இன்க்ரீஸிங்னு எழுதுவோம். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் இன் 0 to pi by 4. பாருங்கள், pi by 4 ஓப்பன் இன்டர்வலில் தான் கொடுத்துருக்கோம். நம்ம கிரிட்டிக்கல் நம்பர் pi by 4ன்னு வந்திருக்கு. அதில் ஓப்பன் இன்டர்வல் தான் கொடுத்துருக்கோம். அதனால் இங்கே ஸ்ட்ரிக்ட்லின்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இன்டர்வல் என்ன இருக்குது? pi by 4, pi by 2. ஸோ இது ஓப்பன் இன்டர்வல் pi by 4, pi by 2. கொஸ்டினில் க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துருக்கிறதுனால இப்படி மென்ஷன் பண்ணிக்கிறோம். pi by 4னா 45 டிகிரி, pi by 2னா 90 டிகிரி. இதுக்குள்ளே நம்ம 60 டிகிரி எடுத்துக்கலாம். 60 டிகிரின்றது ரேடியன்ஸில் pi by 3ன்னு இருக்கும். ஸோ இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். cos 2 into x இருக்கிற இடத்துல pi by 3. இப்போ 2 pi by 3 நம்ம pi minus pi by 3ன்னு எழுதலாம். பிகாஸ் 3 pi minus pi is 2 pi divided by 3.
இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? cos of 180 மைனஸ் தீட்டா. ஃபார்முலா என்ன? cos of 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. தீட்டாங்கிற பிளேஸில் π/3 மைனஸ் காஸ் π/3, அதாவது cos 60. cos 60யோடைய வேல்யூ 1/2. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் 1/2. அப்போ இது ஒரு நெகட்டிவ் வேல்யூ. ஸோ மைனஸ் சைன் நமக்கு கிடச்சிருக்கு. therefore strictly decreasing in open interval π/4 π/2. இங்கே க்ளோஸ் பண்ணிவிடுங்க இன்டர்வலில். ஸோ π/4 தானே கிரிட்டிக்கல் நம்பர், அங்கே நம்ம ஓப்பன் இன்டர்வல் ப்ராக்கெட் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, therefore strictlyன்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், there is a change in sign. ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு வருது. ஒரே ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஸோ லோக்கல் மேக்ஸிமம் அல்லது லோக்கல் மினிமம் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது let me take a pen. Okay, this is plus and minus. plusனா increasing, அப்படின்னா increase ஆகும், curve increase ஆகுது. ஸோ increase ஆகிட்டு and then decrease ஆகுது. ஓகே, π/4. ஸோ இது கிரிட்டிக்கல் நம்பர்னா எக்ஸ் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக இருக்கும் π/4ங்கிறது. ஓகே, இப்போ பாருங்கள், லோக்கல் மேக்ஸிமம் தான் இருக்குது. டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே லோக்கல் மினிமம் வரும். இது இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமம் மட்டும்தான் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ டேப்லர் காலம் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் எக்ஸ்ட்ரீமமாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நவ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது cos 2x, அது ஆல்ரெடி நம்ம ஆப்டைன் பண்ணது தான். லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் வேணும்னா நமக்கு டபுள் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வேணும். செகண்ட் டெரிவேட்டிவ் மீன் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறத நம்ம ஆப்டைன் பண்ணணும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். காஸ் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன், பக்கத்தில் என்ன இருக்குது 2x, அது அப்படியே வந்துடும். இப்போ 2xை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 2 1s are 2. தட் இஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus 2 sin 2x. செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போது கிரிட்டிக்கல் நம்பர் நமக்கு ஆல்ரெடி என்ன கிடைச்சது நமக்கு x is equal to π/4. இதுதான் கிரிட்டிக்கல் நம்பர். அதை செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் π/4 which is minus 2 sin 2 எக்ஸுக்கு பதில் π/4. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா π/2, அதாவது sin 90. sin 90 வேல்யூ 1. ஸோ வெளியே மைனஸ் 2ங்கிறது இருக்குது பாருங்கள். ஓகே, minus 2 into 1 which is minus 2. இது நெகட்டிவ் வேல்யூ, அதாவது less than 0. less than 0 அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமம். ஸோ நமக்கு எப்படி இங்கே டேப்லர் காலம் நமக்கு எப்படி வந்தது? இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமம் தான் நமக்கு கிடைக்கும்னு சொன்னோம். ஓகே, therefore f attains local maximum when x is equal to π/4. இப்போ வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? sin x cos x plus 5. இங்கே எக்ஸ் இருக்கிற பிளேஸில் π/4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் π/4 is equal to sin π/4 cos π/4 plus 5. அதாவது sin 45 cos 45. sin 45 வேல்யூ 1/√2 தான், cos 45 வேல்யூ 1/√2 தான், plus 5. 1 1s are 1, √2 into √2 is 2 plus 5. 2 5s are 10. 10 plus 1, 11. 11 divided by 2. So therefore, this is the local maximum value which is 11 divided by 2. Thank you, children.